வணக்கம் தமிழா. டிஎன்பிஎஸ் வந்து இன்று வெளியான ஒரு நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்கான நோட்டிபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது மே 21 இன்று ரிலீஸ் பண்ண நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துலாம். நோட்டிபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 27 இருந்து ஸ்டார்ட் ஆகி ஜூன் 25 வரைக்கும் இருக்கு. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 29லேருந்து ஜூலை 1 வரைக்கும் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது தேவை கிடையாது ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்டர்வியூ கிடையாது, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். ஆனால் 2 பேப்பர் இருக்கு, பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அதோட ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் மேக்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின் 300 மார்க். ஓகே, அதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மார்க் எடுக்க மாட்டாங்க, ஆனால் ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸ் மார்க்கை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர் போகும்போது பேப்பர் 2 இதுல கண்டிப்பாக ஒரு 300 மார்க் கேட்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு 100 கொஸ்டின் 150 மார்க், இது ஒரு மொத்தம் 300, மொத்தம் எவ்வளோ 450 மார்க் பேஸ் பண்ணி ஆள் எடுக்க போறாங்க ஓகேங்களா. இதுல மொத்தம் நிறைய கேட்டகரி போஸ்டிங் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் 10 வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வேகன்சி, இப்போ ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வேகன்சி தனித்தனியாகவே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா வெயிட் நல்லா செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுடைய மேஜர் டிபார்ட்மெண்ட் எது வருதோ அந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்கு, நம்ம இதுக்குள்ள அப்ளை பண்ண முடியும் எல்லாம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்க. இப்போ சிவில், எலக்ட்ரிக்கல் இருக்கு, பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்தும் அங்கே நம்ம அப்ளை பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து போகும்போது வேகன்சி நமக்கு வேரியாக வாய்ப்புகள். ஓகே, ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஒரு 1, அடுத்த ஜூனியர் பிளானர் ஒரு 30, அது மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஒரு 3, அது மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒரு 1, அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஒரு 39. ஓகே, அப்போ டிபார்ட்மெண்ட் வைஸும் உங்களுக்கு திரும்ப அதே போஸ்ட் வரும், பட் வேகன்சி வேற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ டிபார்ட்மெண்ட் வைஸும் பார்க்கணும், போஸ்ட் வைஸும் பார்க்கணும், எவ்வளோ வேகன்சி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் பே லெவலில் பார்த்தீங்கன்னா லெவல் 20 பொறுத்து உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டும் கரெக்டாக பாருங்க, எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து, ஸோ நம்ம எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய போஸ்ட் இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ மொத்தம் டோட்டல் வேகன்சி எவ்வளோ பார்த்தோம்னா 615 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 615 வேகன்சிக்கு தான் ஆள் எடுக்க போறாங்க. இது நான் இன்டர்வியூ போஸ்ட், மறந்துடாதீங்க ஓகேவா. இது ஆல்ரெடி இன்டர்வியூ போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க, இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 1/7/2025 பொறுத்து ஓகேங்களா 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகே, மினிமம் ஏஜ் எவ்வளோ 21, மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், ஓபிசிஎம் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க இல்லாம மற்றவங்க ஜென்ரல் கேட்டகரி இருப்பாங்க, அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ 32 இருக்கும். இதே பிடபிள்யூபிடினா 42 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் ஓகேவா. இல்லை நீங்கள் ஏதோ ரிசர்வேஷனில் வரீங்க, இப்போ எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி, டிசி, எஸ்சி, ஓகே, இந்த மாதிரி ஏதோ ரிசர்வேஷனுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு கிடையாது ஓகேங்களா. 21 வயசு ஆயிருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அது கிடையாது ஓகேங்களா. அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஏஜ் லிமிட் பற்றி சொல்லியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஓகே, இங்கே நிறைய போஸ்ட் இருக்கு, ஒவ்வொரு போஸ்ட்டும் கரெக்டாக பாருங்க. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்னா அப்போ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் சிவில் பாருங்க, அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பாருங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்கும், அப்போ அவங்க என்ன பண்ணணும், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்போ சிவில்னா சிவில், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கலில் முடிச்சிருக்கணும். இதே கம்ப்யூட்டர்ஸ் வந்து வரும்போது கம்ப்யூட்டர்ஸில் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கோமா, சிஸ்டம் மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றையும் கரெக்டாக பாருங்க. இல்லை எந்த இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியுமோ அதை தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணி 47 போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட்லையும் நம்மளோட குவாலிஃபிகேஷன் பாருங்க. ஸோ அதன்படி நமக்கு எலிஜிபிள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. நிறைய சூழ்நிலை சில பெரிய போட்டிகள் இருக்காது, பட் வேகன்சி குறைவாக இருந்தாலும் போட்டிகள் இந்த குரூப் 4 குரூப் 2 அந்த அளவுக்குலாம் இருக்காது. பட் இங்கே நீங்கள் நல்ல உங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பாஸ் பண்ண முடியும், அதை மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ எந்தெந்த போஸ்ட் நம்ம அப்ளை பண்ண முடியுமோ அதுக்கு எதுவுமே நம்ம வேகன்சி தெரியும், அதில் நம்ம கண்டிப்பாக நம்ம வர வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் மைண்ட் வச்சு இதுக்கு நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணலாம் ஓகேவா. ஸோ அடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வைஸும் உங்களுக்கு பேப்பரும் ஒன்று இருக்கும். ஓகே, பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ். இப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ங்கிறது எலிஜிபிளி மட்டும்தான், ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 150 மார்க், அந்த மார்க்கை கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் ஓகே 200 கொஸ்டின் 300 மார்க்,
மொத்தம் இந்த 450 மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுக்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து போஸ்ட்டுக்குமே தான், எக்ஸப்ட் எதுவும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இதுக்கு மட்டும்தான் இல்லை. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி இல்லை, மித்த அனைவருக்குமே இதே பேட்டர்ன் தான். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன்னுங்கிறது ஓஎம்ஆர் மெத்தட்ல இருக்கும், பேப்பர் டூ அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் இது வந்து சிபிடி மெத்தட்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துங்க. இப்போ பேப்பர் ஒன்று மட்டும்தான் ஓஎம்ஆர், பேப்பர் டூ வந்து சிபிடி. ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட் பார்க்கலாம். இப்போ டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட் எப்படி இருக்கும், அவங்க வந்து டிரான்ஸ்லேட் சம்பந்தமா எக்ஸாம் இருக்கும்போது அவ்வளவுதான். அதுலயும் ஜெனரல் ஸ்டடிஸ் மார்க் எடுத்துக்குவாங்க, இங்க டிரான்ஸ்லேட்டருக்கு இது பண்ணிக்குவாங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன்றுங்கிறது என்னது ஓஎம்ஆர் மெத்தட்ல தான் நடக்க போகுது. ஓகேவா, பேப்பர் ஒன்னாது ஓஎம்ஆர் மெத்தட் தான். இந்த டிரான்ஸ்லேட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப். ஓகே, அது 100 மார்க், மொத்தம் 250 பேஸ் பண்ணி எடுக்க போறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஓகே, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று வந்து பார்க்கணும்னா ஓஎம்ஆர் தான். இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கிரிப்ட் டைப்ல இருக்கும், அது 300 மார்க். இதை ஜென்ரல் ஸ்டடிஸ் 150, இது ஒரு டிஸ்கிரிப்ட் டைப் 300, மொத்தம் 450 மார்க் பேஸ் பண்ணி எடுக்க போறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பொதுவாக இந்த டிரான்ஸ்லேஷன் அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ் இதுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வேற, மற்ற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். ஸோ பேப்பர் ஒன், பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் என்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் எழுத போறாங்க. பேப்பர் ஒன் அஸ் யூஸ்வல் தமிழ் பிளஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் தான் எழுத போறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளும் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க மாதிரி வேகன்சி குறைவாக இருந்தாலும் போட்டி குறைவாக தான் இருக்கும். அந்த போட்டி குறைவை நீங்க நல்லா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வேலை நம்ம வாங்க முடியும். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.